சித்து ஆடுபவன் சித்தன் அல்ல, எல்லா சித்திற்கும் மேலான அந்த சித்தையெல்லாம் வல்லமை கொண்ட மரணத்தை வென்றவன் மட்டுமே சித்தன். அகத்தியர் சித்து ஆடாத, அது மாயையில போய் நீ மாட்டிப்பன்னு தான் சொல்றாரு. என்ன சித்தார்னா, நீங்க என்ன சாமியாரும்பீங்க, என்னை பார்க்கறதுக்கு ஆடி கார்லையும் பெரிய பெரிய செல்வ சீமாந்தர்கள் எங்கள் வீட்டு வாசலில் நிற்பாங்க. அதான் நடக்கும். வேற என்ன நடக்க போகுது? மழை பெய்ய வச்சு காட்டுறது, மழையை நிறுத்தி காட்டுறது, இவ்வளோதானங்க என் வாழ்க்கை. இறைவன்கிட்ட போயிட முடியுமா? யமன் வரும்போது அதை விரட்டிட முடியுமா அந்த சித்துனால? முடியவே முடியாது. சாகா கல்வியை கற்றவன் மட்டும்தான் யமனை விரட்ட முடியும். எதுங்கய்யா சாகாத கல்வி? தன்னை தான் அறிதலே சாகா கல்வியின் அடிப்படை. தன்னை தான் அறிவதற்கு எது தடையாக இருக்கின்றது? எது இருக்கு? நீங்க தான் தடையா இருக்கீங்க. மனது மேல பழிபடாதீங்க. மனம் என்ற ஒன்று என்னவென்றே தெரியாமல் நீங்கள் மனதின் மீது பழிபடுகின்றீர்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமாக ஒரு வார்த்தையா இருக்கு. மனசை பத்தி என்னன்னே தெரியாது, இருக்கிறது நீங்க, அடையாம இருக்கிறது நீங்க. அதான் சித்தர்கள் சொல்லுவாங்க, முதல்ல உங்க முதுக பாருங்க, தெளிவு வரணும். இப்ப நீங்கன்னு நான் சொன்னது உங்க மனதை தான், வேற எதுவும் இல்லை. ஆனா அது நீங்க சொல்ல முடியாது. அதை நீங்க சொல்லிட்டு உங்களை ஏமாத்திக்காதீங்க. ஏனால் நீங்களே மனமாக தான் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லோரும் மனம்தான், நீங்கள் எல்லோரும் மனமாகத்தான் அமர்ந்திருக்கின்றீர்கள். அதனால் தான் உங்களால் உங்களை கடக்க முடியவில்லை. தன்னை தான் அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை தான் அறிவு அறிந்த பின் தன்னை தானே அர்ச்சிக்கலானான். தன்னை தானே பூஜை பண்ணுவேன் என்னைக்கு? தன்னை தான் அறிந்து உணர்ந்த பின். அப்ப அறிந்து உணரும் போது எல்லாமாவும் நீங்க தான் இருப்பீங்க, வேற எதுவாகவும் இங்க ஒன்றும் இல்லை. எப்படி சுழுமுனை கடவுள் அம்மையும் அப்படி ஒரு 3 ரவுண்டு சுத்தி வந்தாரு, 3 ரவுண்டு சுத்தி வந்தாரு, ஞானக்கனி கிடைச்சிருச்சு. இந்த சுழுமுனையில் இருக்கக்கூடிய இந்த காத்தை ஒரு சுத்த விட்டுட்டுனா முடிஞ்சிச்சு. ரைட், ஒரு சின்ன டிப்ஸ் இதுல. காலையில எந்திரிச்சு உட்காருங்க பிரம்ம முகூர்த்தத்துல. ஐயா குளிக்கணுமா, பூஜை அறையில் தான் உட்காரணுமா? தயவு செய்து சொல்லுகின்றோம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் குளிக்கும் போதும், இங்கே குளிக்காமலே 2 நாள் வியாதி வந்து படுத்து இருந்த போதும் இந்த சுவாசம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் தோஷமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு அறிந்த, நீங்கள் அறிந்த ஆன்மீகத்தில் தோஷம் இதெல்லாம் உண்டு. எங்களுடைய ஆன்மீகத்தில் அதெல்லாம் கிடையாது. காலையில எந்திரிச்சிங்க, பல்லு விளக்கிங்க, கொஞ்சம் மூஞ்செல்லாம் கழுவிங்க, இல்லைன்னா தூங்கிடுவீங்க திரும்பியும். அது வேற ஒரு சிக்கல். நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, அந்த பிரம்ம முகூர்த்தத்துலாம் காக்கா குருவி இயற்கையில் எல்லா ஜீவராசிகளும் பிரிஸ்கா எந்திரிச்சு பறக்குது கத்துது. நம்ம ஆளும் அப்பதான் பிரிஸ்கா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆழ்நிலை உறக்கமே பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நம்ம ஆளுங்க ஆரம்பிக்குது. 12-1 மணி வரைக்குங்கய்யா என்னதான் புரண்டு படுத்தாலும் தூக்கமே வரமாட்டேங்குது. அந்த விடியற் காலையில ஒரு தூக்கம் சொக்குது பாருங்க. ஆக்சிடென்ட்டோட ரேசியை எடுத்து பார்த்தாலும் ஆக்சிடென்ட், கார் ஓட்டுறவங்களோட ஆக்சிடென்ட் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அதிகமாக யமதர்மனுக்கு வேலையே நடந்துட்டு. அவ்வளோ ஒரு புனிதமான காலம்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. காலைல எந்திரிச்சு உட்காந்துங்க, கம்ஃபர்டபுளா உட்காந்துங்க, ஒரு சேர்ல இல்ல கீழே, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் நல்லா புரிஞ்சுக்கணும். பதஞ்சலி சொல்றாரு, சுகம் தீரம் ஆசனம் யோகத்தின் அடிப்படை. நீங்க பண்ற விஷயம் எல்லாம் சுகமா இருக்கணுங்கய்யா. கஷ்டப்பட்டு இருக்கதெல்லாம் உட்காராங்க. காலம் மட்டைக்கணும், அப்படியே மட்டைச்சு இந்த பத்மாசனத்துல உட்காரணும், ஆசனம் பண்ணணும், அதெல்லாம் வராது நம்மளுக்கு, வேண்டாம், விட்டுருவோம். அதுக்கெல்லாம் இந்த லிமிட்டேஷன் நம்ம கடந்துட்டோம். இந்த தேகம் வந்து அதெல்லாம் வந்து விளையாது. நம்மலாம் நீங்க போய் தேவையில்லாம போய் அங்க வந்து காயக்கற்பம் தராங்க, ஆசன பயிற்சி சொல்லி தராங்கன்னு போய் இருக்கிற காலையும் வந்து தேய்ச்சி அப்புறம் மூட்டு வலி வந்துடும், முதுகு வலி வந்துடும். வேணும், அதெல்லாம் வராது நம்மளுக்கு. இதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஆன்மீக மார்க்கத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் படத்துல தான் காட்டுறது. அது யோக மார்க்கம், நம்ம மார்க்கம் அது இல்லை. நம்ம இருக்கிற மாதிரியே இருப்போம். இப்போ உட்காந்துருக்கிற மாதிரி சுகமா உட்காந்துக்கிட்டு சும்மா கையை அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சுவாசம் வரும். அந்த சுவாசத்தை வெறுமனே கவனிங்க. அந்த சுவாசத்தை நீங்க கவனிச்சிங்கன்னா அன்னைய நாள் ஃபுல்லா இந்த எந்த பக்கம் ஓடுதோ அதை கவனிக்கணும். நேரடியாக இங்கே போய் கவனிக்க கூடாது. லைட்டா இந்த பக்கம் ஓடி இருக்கா, வலது பக்கம் ஓடிட்டு இருக்கா, இந்த வலது பக்கத்தை சும்மாடியே கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த கவனிச்சு நம்ம ஒரு மந்திரம் கொடுத்துருக்கோம். ஓம் நம சிவய சிவய நம என்னம சிவம சிவயன வய நம சி. யூடியூப்ல இருக்கு. இதெல்லாம் ரகசியமாக தான் வச்சுருந்தாங்க, யாரும் வெளியிடல இது வரைக்கும், எங்களுக்கு தெரிந்த அளவு இருக்கு.
சில குருமகான்கள் அவங்க சிஷ்யர்களுக்கு கொடுத்துருக்கலாம். பட் ஓப்பன்டாக மக்கள் எல்லாரும் பயன்படுத்துங்கன்னு யாரும் எங்களுக்கு தெரிந்த அளவு கொடுக்கல. குருமகான் சொன்னாங்க, இதை நம்ம கொடுத்தோம். இந்த சுவாசத்தை கவனித்து நீங்கள் அந்த மந்திரத்தை அப்படியே நீங்கள் மனதுக்குள்ளே நினைக்கும் போது, இல்லைன்னா உங்களுக்கு அதுவும் கஷ்டம்தான், அந்த யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்க, அதான் ஈஸி. நம்மளுக்கு செல்லில் வச்சுங்க, அதில் நாங்களே 27 தடவை பாடியிருக்கோம். அதுவும் உங்களுக்கு சிரமம் கொடுக்கல. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த 27 தடவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போட்டுருங்க. ஏன்னா அந்த ஃப்ளோ உங்களுக்கு வராது. அதுக்காக சொல்கிறான். நீங்கள் வேறு தப்பாக பண்ணி என்னடா ஞானி பிருந்தாவனர் சொன்னார், ஒன்றும் நடக்கலை. உடனே நம்ம ஆளுங்க எனக்கு ஃபோன் அடிச்சிடுறது, ஐயா அந்த மந்திரம் வேலை செய்யலைங்கய்யா. ஒரே வார்த்தை. நான் அதுக்கப்புறம் பொறுமையா, ஐயா நீங்கள் முதல்ல யார் பேசுகிறீங்க, நீங்கள் எப்படி உட்காந்து பண்ணுறீங்க, அது எப்படி உட்காந்து நீங்கள் செஞ்சீங்க, ரைட் எங்கங்கய்யா நீங்கள் சொல்லுங்கண்ணா. ஓம் நம சிவாய, அப்புறங்கய்யா